விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை கும்பத்தில் பஞ்சகிரக யோகம். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 4ஆம் பாவம், சுகதாயார்ஸ்தான். சுகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே என்னோட கம்ஃபர்ட் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகுங்க. அப்படி ஒரு அமைப்பு தான். இங்கே 5 கிரகங்கள் இருக்காங்க. 5 கிரகங்கள் சேர்ந்து என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 3 and 4 இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அப்படின்னும் போது சொத்து விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் அப்படின்னு வந்துச்சுனாலும், வீட்டில் வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், கொடுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் நிலையான ஒரு சொத்து அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். நினைச்ச மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சில லட்சங்கள் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தேன், 5 கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தேன், 50 கோடி உங்கள் வசதியை பொறுத்து வரும்னு எதிர்பார்த்தீங்களோ, எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களோ அது உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்பப்போ குட்டி குட்டி ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அது பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு. முக்கியமாக உங்கள் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் ரீதியான குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா, உபாதைகள் இருக்குது அப்படின்னா, உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அதுக்கான வைத்திய முறை அப்படின்றது பண்ணுங்கள். அதே மாதிரி பாருங்கள், இப்போ உங்களுக்கு மாடர்ன் சிஸ்டம் பெருசாக வந்து சூப்பர் டூப்பராக செட் ஆகலை அப்படின்னும் போது இந்த ஆயுஷ் சிஸ்டம் போங்க. ஓகேங்களா? ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னா மாற்று மருத்துவ முறைகள் இருக்குல்ல, இப்போ ஹோமியோ, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி போங்க, நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். உடனே ஒரு சிலர் வந்து இதில் கீழே கமெண்ட்டை போடுவீங்க, இவங்க மேடம் வந்து ஹோமியோ டாக்டர் அதனால் ஹோமியோவை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. ஒரு சில பிளானட்ரி பொசிஷன்ஸ் வந்து மாடர்ன் சிஸ்டத்தை விட ஆல்டர்னேட் சிஸ்டம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் சொல்கிறோம், பிளானட்ரி பொசிஷனை வச்சு சொல்கிறோம். நான் ஹோமியோ டாக்டர் அப்படின்றதுக்காக சொல்லலை, சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து இப்போ நிறைய பேர் அதாவது ஒரு 10 வீடியோவில் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஆயுஷ் சிஸ்டம் போங்க அப்படின் போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, மேடம் பிஹெச்எம்எஸ் டாக்டர், ஹோமியோ டாக்டர், அதனால் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி. நாட் லைக் தட், ஓகேங்களா? இது வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் கிடையாது, இது உண்மையாக சொல்கிறேன். ஒரு சில எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய மாடர்ன் சிஸ்டமில் பெயின் கில்லர் சாப்பிட்டு நொந்து போயிருப்பாங்க. இப்போ ஹோமியோவில் வந்து நாங்கள் அதுக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமியோலன்னு இல்லை, கேரளா போவாங்க, ஆயுர்வேதா சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி மாற்று மருத்துவ முறை நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொன்னேன், சரிங்களா? அதுக்கடுத்து சூரிய பகவான் வந்து பாருங்கள், சூரியனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 10, அதாவது 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டுருக்கா அப்படின்போது வேலை பலுனால் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ப்ரெஷர், மண்டை வந்து வெடிக்குது. அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து நான் வீட்டில் வந்து காமிக்கிறேன், அது வீட்டில் ரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அதிகாரம், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய வந்து ஃபேமிலியில் ஈகோ கிளாஷ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வந்து பாருங்கள், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னாலும் அங்கேயே விட்டு வந்துடணும். அதை தூக்கின்னு வந்து வீட்டில் போட்டு வீட்டில் இருக்கவங்கள கொடாயிறது அப்படின்றது கூடாது. இதில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 1 மற்றும் 6க்கு அதிபன். உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொத்து வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது. அது என்ன வண்டி வாகனம்? 2 வீலர் 4 வீலர், அதுதான். பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்காக சொத்து வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அத்தியாவசியமான செலவுகள் நிறைய செய்வோம். அவசரமாக நம்ம செய்யறது கூடாது. அவசரமாக செய்யும்போது நம்மளுக்கு தவறான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் இருக்கார். புதனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, புதன் 8 மற்றும் 11க்கு அதிபன், அதாவது அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான். மறைமுக வருமானம் அப்படின்றது எனக்கு வருதுங்க. ஒரு விதமான மனக்குழப்பம் இருக்குது. நண்பர்கள் மூலம் வருமானம், நண்பர்கள் மூலம் லாபம். மறைமுக வருமானம்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இல்லை குடும்ப தொழில் ஒன்று இருக்கலாம். குடும்ப தொழில் ஒன்று இருக்குங்க, நாங்கள் எல்லாம் கூட்டாக தான் செய்கிறோம். இருந்தாலும் நாளைக்கு எதாவது பிரச்சனைனா எனக்குன்னு ஒரு தனி தொழில் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நான் ஒரு தனி தொழில் செய்கிறேன். அந்த தனி தொழில் எங்கள் மச்சினம் பேரில் செய்கிறேன், எங்கள் மச்சின்ச்சி பேரில் செய்கிறேன், எங்கள் மாமியார் பேரில் செய்கிறேன், எங்கள் மனைவி பேரில் செய்கிறேன். அது மூலிமா எனக்கு லாபம் அப்படின்றது, அதுதான் மறைமுக வருமானம் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸு தான். என்னோடய புத்திசாலித்தனத்தினால எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் சுக்கிர பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னு, சுக்கிரன் 7 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது உங்கள் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கலத்திரஸ்தான அதிபதி சுகஸ்தானத்தில் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம்? வீடு காரணமாக செலவு அப்படின்றது செய்வோம். திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, மனைவி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்போம்,
சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி கேட்குறது அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஒரு விதமான மனக்குழப்பம், என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு விதமான மன வருத்தம், இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்றான் அப்படின்போது என்னோட கம்ஃபர்ட் குறித்து எனக்கு நிறைய கனவுகள் இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப சிம்பிள். நான் இப்போ ஒரு சொந்த வீட்டில் தாங்க இருக்கேன். ஆனால் சொந்த வீடு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு 5 பெட்ரூம் வீடு வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்களோட அந்த பெரிய ஆசை நிறைவேறும். இல்லைன்னா இந்த டபுள் பெட்ரூம் வீடே கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸாக மாற்றணும், கொஞ்சம் உள்ளே வந்து இன்டீரியர் டெக்கார்லாம் பண்ணணும், என் வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகாக அட்ராக்டிவாக நாடகத்தில் காமிக்கிற மாதிரி சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் செய்வீங்க. அப்போ நம்ம வீட்டை வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு செலவு இல்லை, என்ன அலங்காரப்படுத்திக்கிறதுக்கு நான் வந்து விருச்சிக ராசி லேடி அப்படின்னா எனக்கு வந்து அழகு சாதன பொருட்கள் வாங்கணும், எனக்கு வந்து பாருங்கள் நல்ல வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும், நிறைய பட்டு புடவை எடுக்கணும், எனக்கு அழகான ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும், எனக்கு 2 வீலர் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு என்னோடய கம்ஃபர்ட் சார்ந்து என்னென்னலாம் வாங்கணும்னு ஆசைப்படுறனோ அத்தனையும் வாங்குவேன். புரியுதுங்களா? இதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் கேட்குறாங்க அப்படின்போது ஓரளவுக்கு வாங்கி கொடுக்க முடியும். நிறைய அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் ஒரு விதமான மன வருத்தம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? ஸோ கை காட்டுறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இல்லைங்களா யாராலையும். அந்த மாதிரி கை காட்டுறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி சூழ்நிலையும் வரும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். லைஃப் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாமல் கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மைனஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கே இருதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, செஸ்ட்டு, இந்த மார்பகங்கள் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், அம்மாவுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை, தலைவலி, மைக்ரேனு, கண் சார்ந்த பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சின்ன சின்ன சர்ஜரிஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வந்தே தீரும் அப்படின்றது கிடையாது. ஆனால் சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னாலே உடனே ப்ராப்பரான அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க, அம்மா முதல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது இருக்குது. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.